கலை பிறக்கிற இடம் அப்படிங்கிறது அவருடைய ஆழ்மனதில் என்ன சிந்தனை. ஏன்னா அரசியலை பற்றி எப்போவுமே சிந்திக்கக்கூடிய மனம் கொண்டவராக மணிவண்ணன் இருந்ததுனால தான் அந்த படம் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு. சுல்தான்பேட்டை ஓட்டை வந்து நாங்கள் உடைக்கிறப்பெல்லாம் தெரியும். அந்த அங்கே தாண்டா நாங்கள் கள்ள ஓட்டே போட்டோம் அப்படிம்பாங்க. நவீன கொத்தடிமைகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதுதான் அங்காடி தெரு. ஜவுளி கடையில் நம்ம எல்லாருமே போகிற போக்கில் பார்க்கும்போது இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. நம்ம 100 சேலையை கலைச்சி போட்டு ஒரு சேலையை எடுத்துகிட்டு வரக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. அந்த ரங்கநாதன் தெருவில் நம்ம கடந்து போய் ரங்கநாதன் தெருவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை வந்து வசந்த பாலன் தன் திரைப்படங்களிலே பேசினார். சிவராமசாமி வந்து நன்றி யாருக்கு தெரிவிச்சார்னா அரசியல்வாதிக்கு தெரிவித்தார். என்ன காரணம்னா அரசியல் தவறுகள் இருக்கிறதுனால தான் அந்த படம் எனர்ஜியாக இருக்குது, இல்லைன்னா அந்த படம் வந்து எனர்ஜியாக இருக்காது அப்படின்னு அவர் சொன்னார். கொடுவேன் மக்களை ஏமாத்துறான், இவன் அதிகார மையத்தில் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் இன்றைக்கு வரைக்குமே இருக்கிறது. இயக்குநர்களுக்கு, இளம் இயக்குநர்கள்லேருந்து இன்றைய வருங்கால தலைமுறை சார்ந்து இருக்கு. அமைதிப்படையை தாண்டி ஒரு அரசியல் திரைப்படம் வரும், அந்த ஒரு சவால் இருக்கு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொலிட்டிக்கல் செக்டர் படங்கள் அது குறித்த பார்வை என்பது குறித்து நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் திரைத்துறை விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமைதிப்படை அது பொலிட்டிக்கல் செக்டரில் ஒரு முத்திரை பதித்த படம். மணிவண்ணன் சாரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா ஜேனர்லேயும் படம் பண்ணவர். அது அந்த படம் வந்து இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் இருக்கும். அந்த படத்தோட ரீரிலீஸ் ஏப்ரல் 10 மறுபடியும் வெளியாக இருக்கின்றது. இந்த தேர்தல் நேரத்தில் அந்த படம் எந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? வைகோ அவர்கள் வந்து திமுகவிலே இருந்து பிரிந்த காலகட்டங்களில் 90களினுடைய தொடக்கத்தினுடைய காலகட்டங்களிலே இந்த திரைப்படம் வருகிறது. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டிய படம் என்று அதை சொல்லலாம். அதாவது திராவிட இயக்கத்தினுடைய தத்துவார்த்தத்தின் மீது, கொள்கையின் மீது, கோட்பாட்டின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர் தான் மணிவண்ணன். அடிப்படையிலே அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட். அவர் எம்எல் மூமெண்ட்டு, மார்க்சிய லெனினிய இயக்கத்தில் இருந்து வந்தவர். தீவிரமான வாசிப்பு பழக்கம் உடையவர். அவர் மரணிக்கிற காலம் வரைக்குமே புதிதாக என்ன புத்தகம் வந்திருக்கிறது என்பதை வாசிக்கிற, அதை பற்றி விவாதிக்கிற, அதோட நண்பர்களோடு பேசுகிற வழக்கமுடையவராக அவர் இருந்தார். தமிழ் சினிமாவிலே பொலிட்டிக்கல் ஃபிலிம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய இடம் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. அது கருப்பு வெள்ளை காலத்திலே தொடங்கி கூட அந்த படங்களை சொல்ல முடியும். பராசக்தி, ரத்த கண்ணீர்லேருந்து அதற்கு பின்பு வந்த பொலிட்டிக்கல் படங்கள்லேயே ரொம்ப முக்கியமான படம் வந்து ஏறத்தாழ வந்து பெரிய அதிர்வலைகளை உருவாக்கிய படம் என்பது அமைதிப்படை தான். அரசியல் படங்களை வந்து எடுப்பதற்கான ஆட்கள் எப்பொழுதுமே மிக குறைவாக இருக்கிறார்கள். இப்போ இடதுசாரி கொள்கைகளை, கம்யூனிச கொள்கைகளை, ஏழை பணக்காரன் என்கிற வர்க்க வேறுபாட்டை களைகிற கருத்தை சொல்லுகிற படத்தை வந்து பல இயக்குனர்கள் முயற்சி செய்து பார்த்துருக்கிறார்கள். மறைந்த இயக்குனர் வந்து ஜனநாதன் அவர்கள் பேராண்மை போன்ற படங்கள், மாதிரியான படங்கள், இந்த மாதிரி அரசியல் திரைப்படங்களை வந்து எடுத்திருக்கு. எல்லா திரைப்படமே ஏறத்தாழ அரசியல் திரைப்படம் தான். அவருக்கு கடைசியாக வெளிவந்து வெற்றிகரமாக ஓடவில்லை என்றாலும் லாபம் வந்து விவசாயிகளுக்கு எப்படி சுரண்டப்படுகிறார்கள் அல்லது அது எப்படி கார்ப்பரேட் மயமாக மாறுகிறது என்று சொல்வதற்கான திரைப்படம். அவர் இந்த இடஒதுக்கீடு உள்ளிட்ட விஷயங்களை வந்து கவனித்து எடுத்தவர் தான். ஆமாம், அது மாதிரி வலதுசாரி திரைப்படங்களும் வந்திருக்கிறது நிறையா. ஜென்டில்மேன் போன்ற படங்கள் எல்லாம் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான குரலாக வந்திருக்கிறது. அப்போ வலதுசாரி தன்மை கொண்ட படங்கள் அப்படின்னும் பல படங்கள் இருக்கிறது. கருட புராணம் பார்த்தேன், எல்லாரையும் கொண்டேன்ற மாதிரி படமும் எடுத்திருக்காங்க சங்கர் மாதிரி இயக்குனர்கள். ஆனால் சங்கரிடமிருந்து வந்த உதவி இயக்குனராக இருந்து பின்னாளிலே இயக்குனரான வசந்த பாலன் மிக நேர்த்தியான திரைப்படங்களை எடுத்திருக்கிறார். அங்காடி தெரு, வெயில் மாதிரியான படங்களை வந்து அவர் எடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த விஷயத்த சொன்னப்போ இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஆர்சி சக்தியோடைய ஒரே ஒரு கிராமத்தில் லட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிடுவாங்க. அதுக்கு பின்னாடி எப்படி அவருக்கு வந்து கலெக்டர் ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் டு ஃப்ரேம் நகர்த்திருப்பார். ஆர்சி சக்தி படத்துலேயே ஒரு முக்கியமான படம். அதே போல் மணிவண்ணன் சார் வந்து நிறைய பாலைவன ரோஜாக்கள்லேருந்து நிறைய ஒவ்வொரு படமும் பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்னது போல் அந்த இடஒதுக்கீடு சம்மந்தமான விஷயங்களை வந்து எனக்கு ஓடிட்டு காட்டுறதுனால அந்த படத்தையும் வந்து பேச வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு. அப்போ அரசியல் திரைப்படம் எடுப்பவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா அவங்க கருத்தில் இருந்து தெளிவாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்திற்கு பெரியார் பற்றி திரைப்படம் வந்திருக்கிறது, அது அரசியல் திரைப்படம் தான், சத்யராஜ் நடிச்சிருக்கிறார். அப்படி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கிறது. ஆனால் அது வந்து கலைப்பூர்வமாக மாற்றப்பட்டிருக்கிறதான்னு ஒரு சிக்கல் இருக்குது. அரசியல் படம் எடுக்கிறவங்க எல்லாராலையும்
அதை கலைப்பூர்வமான அனுபவமாக மாற்றுவது இருக்குல்ல, ஒரு ஆர்ட் ஃபார்ம்குள்ளேயும் அது இருக்கணும், ஒரு அனுபவிச்சு பார்க்கறதுக்கான படமாக இருக்கும். இப்போ நவீன கொத்தடிமைகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதுதான் அங்காடி தெரு. ஜவுளி கடையில் நம்ம எல்லாருமே போகிற போக்கில் பார்க்கும்போது இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. நம்ம 100 சேலையை கழிச்சு போட்டு ஒரு சேலையை எடுத்துகிட்டு வரக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. அந்த ரங்கநாதன் தெருவில் நம்ம கடந்து போயிட்டு ரங்கநாதன் தெருவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை வந்து வசந்த பாலன் தன் திரைப்படங்களிலே பேசினார். அது மாதிரி ரொம்ப நுட்பமாக எடுக்கப்பட்ட படங்கள் அப்படின்னு ஒரு வரிசை இருக்கிறது. இப்போ அமைதிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ சோராமசாமி வந்து முகமது பின் துக்ளக்குன்னு ஒன்று எடுத்தார். அந்த ட்ராமா வந்து பல முறை வந்து அது திரைப்படமாகவும் ஆயிடுச்சு. அது தொடர்ந்து நாடகமாக நடிக்கப்பட்ட போதெல்லாம் பயங்கர வெற்றி பெற்றதுக்கு சோராமசாமி வந்து நன்றி யாருக்கு தெரிவித்தார்னா அரசியல்வாதிக்கு தெரிவித்தார். என்ன காரணம்னா, அரசியல் தவறுகள் இருக்கிறதுனால தான் அந்த படம் எனர்ஜியாக இருக்குது, இல்லைன்னா அந்த படம் வந்து எனர்ஜியாக இருக்காது அப்படின்னு அவர் சொன்னார். அது மாதிரி அமைதிப்படை பார்க்குற போதெல்லாம் யாராவது ஒருத்தன் மோசமான அரசியல்வாதி, டுபாக்கு விடுவேன், மக்களை ஏமாத்துறான், இவன் அதிகார மையத்தில் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் இன்றைக்கு வரைக்குமே இருக்கிறது. அப்போ திராவிட இயக்கம் வந்து சாமானியர்களை மேடேற்றிய இயக்கம், எளிய மனிதர்களை வந்து அதிகாரத்தை நோக்கி நகர்த்திய இயக்கம். அதில் வந்து ஒருத்தன் முறைகேடு செஞ்சால் என்னவாக இருக்குங்கிறது தான் வந்து அந்த கதையினுடைய அம்சம். அதனால் அது ரொம்ப முக்கியமான திரைப்படம். அதனால் திராவிட இயக்க ஆதரவாளர்களும் அந்த படத்தை வந்து பெரிய அளவில் ரசிச்சிருக்கிறாங்க, எதிர்ப்பாளர்களும் கொண்டாடி இருக்கிறாங்க. ரெண்டுக்கு நடுவில் வந்து ஏன்னா விமர்சனம்ங்கிறது யாருக்கும் சாதகமாக இல்லாமல் உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய படம் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். அது காட்சிப்படுத்தப்பட்ட விதம் அது போல. அது அமைதிப்படையோடைய வெற்றிக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதனோடு வந்த மகாநதி போன்ற படங்கள் வந்து பெரும் ஒரு தோல்வியை சந்தித்தது. மகாநதி தான் வந்து படம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டிய படம் அது. ஆனால் அமைதிப்படையோடைய அந்த வீரியம் இருக்குங்கள, அரசியல் வீரியம், அதுக்கு முன்னாடி வந்து மகாநதிங்கிற படம்லாம் வந்து பின்தங்கி நிறைய படங்கள் அந்த பொங்கல் ரிலீஸில் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் இந்த படத்தையும் பார்த்துட்டு அந்த படத்தையும் போய் பார்த்தோம். இதில் இருக்கிற அந்த விறுவிறுப்பு. ஆனால் கமல் வந்து அந்த படத்தை வந்து வேறு மாதிரியாக கொண்டு போயிருந்தார். ஆனால் இதில் அமைதிப்படையில் வந்து இன்னொரு விஷயத்த சொல்லுவார் மணிவண்ணன் சார், ஆடு அமாவாசை ஆடு, நீ எவ்வளோ நாளைக்கு ஆட போகிற என்ன. ஆனால் ஒரு மனிதனுக்கு வந்து பதவி என்பது ஒரு வெறி பிடித்த மாதிரி ஆயிட்ட பணி அப்படிம்பார். அது அரசியல்வாதிகளுக்கு இன்று வந்து அது உணர்த்துகிற ஒரு செய்தி. அது அந்த படத்தை நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். சீமான் வந்து ஒரு ஷாட்டில் வருவார். இல்லை, அதில் ஒரு அசோசியேட் டைரக்டர் உதவி இயக்குனராக வேலை செய்கிறாரு. அது போல் நிறைய அது செல்வ பாரதி நினைத்தீரம் வந்த டைரக்டர் நிறைய பேர் அதில் வந்து நிறைய. மணிவண்ணன் அவர்கள் வந்து தன்னிடத்திலே உதவி இயக்குனராக யாரையாவது சேர்க்க வேண்டும் என்று விரும்பினால் அவருக்கு என்ன பொலிட்டிக்கலாக வந்து அவருக்கு என்ன பார்வை இருக்கிறது, சமூக பார்வை என்ன இருக்கிறது, அரசியல் பார்வை என்ன இருக்குது, அது தெரிஞ்சுக்கிட்டு தான் வேலைக்கு சேர்ப்பார். சில பேர் என்ன பண்ணுவான்னா, நான் அந்த படம் பார்த்தேன், உலக படம் பார்த்தேன், அது எப்படி தெரியுமா, இது எப்படி தெரியுமா அப்படி பேசுவான் இல்லையா. ஆனால் அவனுக்கெல்லாம் சொல்வதற்கு கதை இருக்காது. சமீபத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து சொன்னார், என்னை விட மேதமையானவங்க, உலக படங்கள்லாம் தெரிஞ்சவங்க, வித்தகர்கள்லாம் இருந்தாங்க கூட, அவங்கெல்லாம் பெரிய வெற்றிகரமான இயக்குநர்களாக மாற முடியல. அதுக்கு என்ன காரணம்னா அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை பற்றிய ஒரு அனுபவமே இல்லை, அறிவு இருந்துச்சு அனுபவம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதனால் பொலிட்டிக்கல் ஃபில்ம் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே, ஏன்னா நீங்கள் அரசியல் படுத்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரும் கூட்டத்தை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வைத்திருக்கிறார். ஆனால் அரசியல் ஞானமிக்கவர்களாக எல்லாரையுமே மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. ஒரு பெரிய ஜனத்திரள், முட்டாளுக்கும் ஓட்டு இருக்குது, அறிவாளிக்கும் ஓட்டு இருக்குது, அரசியலில் புரியாதவனுக்கும் ஓட்டு இருக்குது, புரிஞ்சவனுக்கும் ஓட்டு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு தான். பிரதமருக்கும் ஒரு ஓட்டு தான், உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான், எனக்கும் ஒரு ஓட்டு தான். அதில் வந்து எல்லாரையும் சமப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ இவர் என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்முக்கு எப்போவுமே ஏன் ஒரு எனர்ஜி வருது அப்படின்னா அது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையோட பாதிப்பை அது உண்டாக்கிக்கிட்டே இருக்குது. ஜோக்கர்னு ஒரு படம் வருகிற போது அது எப்படி அரசின் திட்டம் எப்படி வந்து ஒரு சாதாரண சாமானியனுடைய வாழ்க்கைக்குள்ளே அது என்ன நிகழ்த்துது, அது என்ன பாதிப்பை நிகழ்த்துது அப்படின்னு சொல்கிற படங்களாக இருக்கலாம். அல்லது பாரஞ்சித் மாரி செல்வராஜ் மாதிரியான தலித் வன்கொடுமை சார்ந்தது, அந்த மாதிரியான அனுபவங்கள் சார்ந்த திரைப்படங்களாக இருக்கலாம். அப்போ எல்லா தரப்பு அரசியலுமே வந்து பேசப்படக்கூடிய திரைப்படங்கள் அப்படிங்கிறது காலங்காலமாக, ஏன்னா அரசியல் அற்ற திரைப்படம் அப்படின்னு ஒன்று சொல்கிறான் பல பேர். அதாவது கலைக்காகத்தான், மக்களுக்காக இல்லை அது அப்படின்னு சொல்கிறவனும் இருக்கான். அப்போ கலைப்பூர்வமான படம்னா என்ன, இப்போ சங்கீதம், இப்போ நீங்கள் சிந்து பைரவி மாதிரி படத்தில் கூட கர்நாடக சங்கீதமாக நாட்டுப்புற பாடலா அப்படிங்கிற பஞ்சாயத்து அதுக்குள்ளே வருதுனாலே அதுவும் அரசியல் திரைப்படம் தான். அது வெளியில் சங்கீதம் மாதிரி தெரியும் நமக்கு. அதுக்குள்ளேயே ஒரு நுட்பமான அரசியல் இருக்குது, மைக்ரோ பாலிடிக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நிறைய விஷயத்த வந்து கோடிட்டு காட்டிருப்பார் மணிவண்ணன். அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்ப பேர் என்னப்பா, அமாவாசை, நீங்கள் அமாவாசைங்க, ஆனால் வந்து என்னுடைய பேர் வந்து நாகராஜ சோழன் அப்படிம்பார் சத்யராஜ்.
அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டிங் டைமில் ஒரு தியாகோ பேசுவார். என்ன நாங்கள் அண்டாங்குண்டாலாம் கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கோம், அவனுக்கு என்னத்தை கொடுத்தாங்க, டேய் 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 இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதரா என்ன எல்லாம் கவுண்டிங் டைமில் திடீர்னு வந்து எலெக்ஷன் ரத்து பண்ணடா பண்ணுவேன் அப்படிப்பா மெசேஜ் சொல்லுவார். அதாவது வந்து ஒரு கவுண்டிங் டைமில் இப்படி நடந்துக்கணுங்கிறத அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, மக்களை வந்து நம்மளுக்கு வந்து மறுபடியும் ஓட்டு போட மாட்டானே என்ன செய்யறது அப்படின்னா, ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டாக்கிடுவோம், பழசையெல்லாம் பார்த்தா மறப்பாங்க அப்படின்னு சொல்கிறது காட்சியாக இருக்கலாம். இந்த சாதி கருமாந்திரத்தை எல்லாம் யாரா கண்டுபிடிச்சா அப்படின்னு டைலாக் வச்சுருப்பாரு. அப்போ சொல்லும்போது அதை வந்து மந்திரிமாருங்க, ஆமாம் மந்திரம் ஓதுறவன் கண்டுபிடிச்சாங்க, மந்திரிமாருக்கு கட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ரொம்ப பெரிய விஷயங்களெல்லாம் ரொம்ப கேஷுவல் டைலாக்ல கடந்து போவார். அது வந்து அவர்கிட்ட கேட்குற பொழுது சொல்லியிருந்தாரு, நாங்களாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்ட போல, பொதுவாக போயிட்டு நாங்கள் வந்து ஷூட்டிங் வந்து காலைல 10 மணிக்கு, ஆனால் வந்து அந்த டைம் நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாண்டுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சத்யராஜ் எல்லாரும் பார்த்து தொல்லை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுத்து எழுதுவோம் அப்போ நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தார். அது உண்மையான எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. இல்லை அது எப்படின்னா, அன்பழை பிரபாகரன் இருக்காருங்களா, அன்பழை பிரபாகரன் பேசுகிறப்போ என்கிட்ட சொல்லியிருந்தார், மணிவண்ணன் சாருடைய படம் வந்து நான் பண்ணினேன், தெற்கு தெரு மச்சான் நான் தான் தயாரிப்பாளர், எனக்கு ரொம்ப ரொம்ப வியந்து பார்த்த விஷயம் அது. நான் இதுக்கு முன்னாடி உள்ள டேரக்டர் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிப்பேராக வந்துடுவாங்க, ஆனால் இவங்க எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்து அந்த ஸ்பாட்லாம் பண்ணாங்க. எனக்கு இல்லை அதில் என்ன சிறப்பு இருக்குன்னா, எல்லா நேரமும் சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஸ்பாட்டில் டைலாக் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஸ்பாட்டில் வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த ஆற்றல் வந்து அதிகமாக மணிவண்ணன்ட்ட இருந்ததுனால அது சமாளிக்க முடிஞ்சு. இது மற்றவர்களுக்கு பொருந்தாது, இது ஒரு விதிவிலக்கு. நீங்கள் யோசித்து ரொம்ப நாள் கற்பனையை உருவாக்கி கதையை உருவாக்கி அதுக்கு வந்து திரைக்கதையை அமைச்சு வசனம் எழுதி புக்கை ரெடி பண்ணிவிட்டு ஷூட்டிங் போய் அங்கே சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணுறதுன்னு ஒரு வகை இருக்கிறது. நீங்கள் டோட்டலாகவே அவ்வளோ எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி அவருக்குள்ளே இருந்தால், படைப்பு ஆளுமை அவருக்குள்ளே இருந்தால், அவர் ஸ்பாட்டில் சீனை கிரியேட் பண்ணி இப்படி ஒரு படத்தை அவர் ஓட வைக்கிறாரு அப்படின்னா அது ஒரு பேர் ஆற்றல். அதெல்லாம் அது எல்லாருக்கும் வந்து வாய்க்காது. அந்த கற்பனை திறனும் அந்த சிந்திக்கக்கூடிய திறனும் அவருக்கு இருந்ததுனால அது சாத்தியப்பட்டுச்சு. இதை முன்னுதாரணமாக வேறு இயக்குநர்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய ஆபத்து இது. இப்போ நீங்கள் குறிப்பு இல்லாமல் பேசுகிறவங்க இருக்கிறாங்க, குறிப்பை பார்த்து பார்த்து பேசுகிறவங்க இருக்கிறாங்க, இப்போலாம் வந்து முன்னாடி வந்து ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு அதை பார்த்து பேசுகிறவங்கலாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி நவீன நுட்பங்கள்லாம் தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்து இருக்கிறது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஆற்றல் இருக்குல்ல, அது மாதிரி தான் இதுவும் நம்ம சொல்லணும். அதனால் இன்றைக்கும் அது நினைக்கப்படுகிறது. அந்த அமைதிப்படை 2 கூட வந்துச்சு, அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியலை. ஆனால் அமைதிப்படை வந்து எப்பொழுதாவது நடக்கிற அதிசயம் மாதிரி சில படங்கள் வந்து என்ன நடக்கும்னா அந்த மேஜிக்கை மறுபடியும் நிகழ்த்த முடியாது. நீங்கள் ஷோலே படத்தை வந்து ரீமேக் பண்ணும்போது அது ஓடலை. பல திரைப்படங்களுக்கு அப்படி ஒரு வரலாறு உண்டு. முதல் படம் போய் ஹிந்தியில் எடுத்தாங்க, அது அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ ஒரு படத்தை வந்து நீங்கள் ஒரு முறை தான் அந்த மேஜிக் நிகழுது. அல்ல, நாயக்கு வந்து ஓட வேண்டிய படம் தான் ஹிந்தியில், அது அனில் கபூர் உயிர் கொடுத்து நடிச்சிருந்தாரு. வேறு விதம் மேக்கிங்கில் கொஞ்சம் சங்கர் வந்து அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஜனங்களோட கனெக்ட் ஆகுறதா மேக்கிங் பற்றி மக்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, அந்த மக்களோட இவர் கனெக்ட் ஆகலை. இல்லை, அது என்ன காரணம்னா நம்ம ஊரில் நடந்த நிகழ்வுடைய ஒரு தொடர்ச்சி அது. கோயம்புத்தூர் கலவரத்தில் நடந்த ஒரு ஸ்ட்ரைக்கு சம்மந்தமாக தான் அந்த கதை உருவாச்சது. அது வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்கிறவனோட எப்படி கனெக்ட் ஆகுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சில பேரோட சில படங்கள் வந்து கனெக்ட் ஆகாது. ஆடியன்ஸோட வேவ் லென்த்தும் கிரியேட்டருடைய வேவ் லென்த்தும் ஒரு புள்ளியில் சந்திக்கிற போது தான் சக்ஸஸ் ஆகும். அது எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது என்ன தான் நீங்கள் கோடிகளை கொட்டி அந்த படத்தை எடுத்தாலும், பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் வச்சு பெரிய கேமராமேன் வச்சு பெரிய லொக்கேஷனுக்குள்ளேலாம் போய் ஷூட் எடுத்தாலும் அது மூவ் ஆகாது. அந்த படம் வந்து பெரிய அளவில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது எல்லா காலத்துலேயுமே நிகழக்கூடியது. அதனால் மணிவண்ணன் அப்படின்னு சொன்னாலே அமைதிப்படை நினைவுக்கு வரும். நீங்கள் சொன்ன எத்தனையோ படங்கள் இளமை காலங்கள்லேருந்து 100வது நாள்லேருந்து எத்தனையோ படங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அவர் நடிகராகவும் ஒரு பெரிய ரவுண்டு வந்தார். ஏறத்தாழ ஒரு நடிகராக வருவதற்கான தொடக்க புள்ளி அப்படிங்கிறதே அமைதிப்படை தான். அது நடிகர் சத்யராஜ் தான் வந்து அவரை நடிக்க வச்சது. அவர் வந்து இயக்குனராக மட்டும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்த அவரை நீ நடிக்கவான்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி, அவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்ததுனால அவரை உற்சாகப்படுத்தி அவரை நடிகராக்கி விட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கொடி பறக்கிறது நடித்தார் வில்லனா. ரஜினிக்கு வில்லனா நடிச்சிருப்பார். அதில் வாய்ஸ் டப்பிங் வாய்ஸ் வந்து பாரதி ராஜா கொடுத்துருப்பார். அதுதான் விளங்காமல் போனது. ஒருத்தரோட ஒரிஜினாலிட்டி வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா. நீங்கள் பிரபலமானவர்களுடைய குரலையும் மக்கள் வந்து ரொம்ப நாள் கேட்டு மைண்டில் ஏற்றி வச்சுருப்பான். அப்போ அது வந்து என்ன ஆகும்னா ஒரு செயற்கைத்தன்மையாக உருவாயிடும். நீங்கள் ராஜ்கிரண் வந்து ராமராஜன் படங்களை தொடக்கத்தில் தயாரிச்சார்ல,
அப்போ சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அவர் நடிப்பார். வருவார். அப்போ அவருக்கு டப்பிங் வேற ஆள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சவுண்ட் இன்ஜினியர் சொல்லியிருக்காரு, சார் உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு சார், நீங்கள் ஏன் சார் டப்பிங் கொடுத்தீங்க வேற ஆளை வச்சு. அப்போ ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சிறப்பை உணர்வதற்கு கூட தன்னை நம்புவதற்கு கூட யாரோ ஒருத்தர் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் அப்போ ராஜகிரனுடைய வாய்ஸ் நல்லா தானே இருக்குது. இப்போ எத்தனை அதுக்கு பின்னாடி அவர் ஹீரோ ஆகிட்டார், கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாலாம் மாறி தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு அற்புதமான நடிகர் அவர். அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபீல் குட் மூவியில் நிறையா நடிச்சிட்டார் அவர். தவமாய் தவம் இருந்து, சண்டை கூடி மாதிரி படங்கள்லாம். அப்போ எல்லா காலகட்டத்திலையுமே வந்து எது வந்து சினிமாவில் வந்து ஒர்க் அவுட் ஆகும், எது வந்து பிரைட்டாக வந்து பேசப்படும் அப்படிங்கிறத அவங்களுடைய ஆழ்மனது, அதாவது கலை பிறக்கிற இடம் அப்படிங்கிறது அவருடைய ஆழ்மனதில் என்ன சிந்தனை. ஏன்னா அரசியலை பற்றி எப்போவுமே சிந்திக்கக்கூடிய மனம் கொண்டவரா மணிவண்ணன் இருந்ததுனால தான் அந்த படம் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பேருக்கு நானும் ஒரு அரசியல் படம் எடுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் தொடங்கினார்னு வச்சுங்களேன், அது குழந்தைக்கும் குழந்தை மாதிரி இருக்கிற பொம்மைக்குமான வேறுபாடாக மாறிடும். இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை வந்து முறியடிக்கக்கூடிய ஒரு படம் வரல. அதாவது பார்த்தீங்கன்னா அது போன்ற ஒரு சூழல்களை அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா சத்யராஜுடைய அபாரமான நடிப்பு. நீங்கள் அந்த கெட்டப் சேஞ்சிலலாம் வந்து சத்யராஜை வந்து அடிச்சிக்கவே முடியாது. அந்த கொங்கு தமிழுக்கு இருக்கக்கூடிய குசும்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக வேலை செஞ்சுருக்கும் அந்த படத்தில். அது இரண்டரை கலந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு விஷயமா அது இருக்கும். அதுலேயே அந்த இது வரும் ஸ்லாங்கு, டேய் சுல்தான்பேட்டை ஓட்டை வந்து நாங்கள் உடைக்கிறப்ப தெரியும், அந்த அங்கே தாண்டா நாங்கள் கள்ள ஓட்டே போட்டோம் அப்படிம்பாங்க. அது இந்த தேர்தல் முறைகேடுகள் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் இப்போ தேர்தல் நேரத்தில், இப்போ நம்ம தேர்தல் காலத்தில் தான் இருக்கோம், வேட்பாளரை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம், தேர்தல் சமயத்தில் இந்த படம் வர்றது தான் இன்னும் ஒரு ஹைலைட்டு. அது எப்படிலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு சவால் இருக்கிறது இன்றைய இயக்குநர்களுக்கு, இளம் இயக்குநர்கள்லேருந்து இன்றைய வருங்கால தலைமுறை சார்ந்தும் இருக்குது. அமைதிப்படையை தாண்டி ஒரு அரசியல் திரைப்படம் வரணும், அந்த ஒரு சவால் இருக்குது. ஒருத்தர் 100 மீட்டர் ஓடணும், இன்னொருத்தர் அதை தாண்டி ஓடணுங்கிற கட்டாயம் இருக்குல்ல, அது நிகழ்த்தப்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன். அதற்கான சூழல்கள் வந்து தமிழ் திரையுலகில் மலரும் என்று அந்த நம்பிக்கையோடு தான் நம்மளும் விரும்புகிறோம். நிகழ்ச்சியை பங்கேற்ற கருத்தில் தெரிவித்தமைக்கு இது எங்களுக்கு நன்றி சார்.